Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBC syllabus தான் பார்க்க போறோம். 11th accountancy chapter 15 depreciation தான் பார்க்க போறோம். So first question படிச்சிரலாம். Menon purchased a machine on 1st 10/2020 for rupees of 5 lakh plus CGST and SGST at 6% each. Okay. அடுத்தது he paid 20,000 for loading, unloading and carriage expenses. அப்போ என்ன இருக்குது 5 lakh விட ப்ளஸ் ஜிஎஸ்டி அதோட ப்ளஸ் லோடிங் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணணும். டு பிரிங் தி மிஷின் டு ஃபேக்ட்ரி he further incurred 25,000. அப்போ என்ன இருக்குது ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கியிருக்காங்க, ஸோ அதில் ஜிஎஸ்டி ஆட் ஆகிருக்கு. லோடிங் அண்ட் அன்லோடிங் கேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு 20,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரக்கான எக்ஸ்பென்சஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு 25,000 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ், அந்த மிஷினை யூஸ் பண்ணுறக்கான இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வந்து 25,000. ஸோ ஃபர்தராக நமக்கு 3 questions கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹவு மச் அமௌண்ட் டிட் மெனன் பே டு தி வெண்டர் ஆஃப் தி மிஷின். ஸோ அந்த வெண்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, ஸோ அதை ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஹவு மச் அமௌண்ட் வில் பி டெபிட்டட் டு தி மிஷினரி அக்கௌண்ட். மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம டெபிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ட்ரி வந்து போடணும், ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ இந்த 3 கொஸ்டினும் நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெண்டாருக்கு எவ்வளோ அமௌண்ட் அவர் பே பண்ணுவார் அப்படின்னா அந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ 5 lakh. அதில் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. அப்போ சிஜிஎஸ்டிக்கு 6%, எஸ்ஜிஎஸ்டிக்கு 6%, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 5 lakhல 6%. அப்போ 30,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் 5,60,000 தான் வெண்டாருக்கு அவங்க பே பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டு பி டெபிட்டட் டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபிட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டில் ஜிஎஸ்டி நம்ம எடுத்துக்க மாட்டோம், பிகாஸ் அது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நம்ம அந்த வெறும் காஸ்ட்டும் வேறு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம மிஷினரி அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மிஷினரி அக்கௌண்ட் எவ்வளோ 5 lakh. ஸோ அதிலே வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் அண்ட் கேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு 20,000, இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்க்கு 25,000. ஸோ மொத்த அசட்டோட வேல்யூ எவ்வளோ 5,45,000 தான் நம்ம டெபிட் பண்ண போகிறோம் இதில் மிஷினரி அக்கௌண்ட்டில். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி. ஸோ என்ன என்ட்ரி நம்ம போடணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு மிஷினரி அக்கௌண்ட் டெபிட், இன்புட் சிஜிஎஸ்டி அக்கௌண்ட்டு டெபிட், இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். பிகாஸ் இந்த என்ட்ரி எப்போ வரும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால இன்புட் ஜிஎஸ்டி, சேல் பண்ணால் அவுட்புட் ஜிஎஸ்டி. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் உள்ளுக்குள்ள வந்திருக்க அசட் வந்து கம்ஸின். ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட் தானே, ஸோ ரியல் அக்கௌண்ட்னால இது கம்ஸின். நம்ம கேஷ் வந்து பே பண்ணுறோம், ஸோ கோஸ் அவுட். ஸோ கேஷும் நமக்கு ரியல் அக்கௌண்ட் தான், ஸோ அதனால் அது கோஸ் அவுட், அதனால் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ பேலன்ஸ் இந்த 2 எக்ஸ்பென்சஸ்க்கும் வந்து நம்ம எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா, ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 45,000. ஏன்னா லோடிங்க்கு வந்து 20,000, இன்ஸ்டலேஷனுக்கு 25,000. ஸோ அதுக்கான 45,000 அமௌண்ட்டு நம்ம இங்கே போடணும். அப்போ நீங்கள் கீழே நரேஷன் எழுதிக்கோங்க, லோடிங் ஆர் அன்லோடிங் அண்ட் கேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. என்ட்ரிஸ் போடும் போதே நம்ம நரேஷன்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா a firm brought a machinery for rupees 7,40,000 on 1st April 2021 for rupees 60,000 and it spends on its installations. Okay va, installation charges. It is useful life is estimated to be 5 years and its estimated realizable or scrap value at the end of the period வந்து 40,000. So determine the amount of annual depreciation and rate of depreciation. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அசட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸோ எஸ்டிமேட்டட் லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அசட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட்டட் லைஃப் கொடுத்துருக்காங்க 5 yearsன்னு. நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் ஆர் ஸ்கிராப் வேல்யூ. ஸோ அந்த வருஷம் எண்ட் ஆகும்போது
எவ்வளோ இருக்குன்னா 40,000 இருக்கும். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸோ என்ன அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின்லேருந்து ஹெட்டிங் எழுதிக்கோங்க. டிட்டர்மைன் தி அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் டெப்ரிசியேஷன் அண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆனுவல் டெப்ரிசியேஷன், ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் ஆர் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இது ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி தரும் போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் அசட் எவ்வளோ இங்கே 7,40,000. ஸோ அதோட எக்ஸ்ட்ரா நமக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வந்து 60,000. காஸ்ட் ஆஃப் அசட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எந்த அமௌண்ட் எடுத்துக்கணும்? காஸ்ட்டும் எடுத்துக்கணும் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸும் எடுத்துக்கணும். 7,40,000 ப்ளஸ் 60,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 lakh வரும். மைனஸ் 40,000. ஸோ இந்த 40,000 எது? ஸோ இந்த 40,000 வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ, அதுதான் இந்த 40,000. எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 years. ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த 40,000ஓட நீங்கள் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் டிவைட் பை 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,52,000 தான் நம்மளோட ஆனுவல் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்படி வரும்? ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து ஆனுவல் டெப்ரிசியேஷன். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் போட முடியும். ஆனுவல் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் அசட் இன்டூ 100. ஆனுவல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 1,52,000 டிவைடட் பை நமக்கு காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7,40,000 ப்ளஸ் 60,000. ஸோ 8 lakh. 1,52,000 டிவைடட் பை 8 lakh இன்டூ 100 நமக்கு 19% per annum. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 1 mark and 2 markல நமக்கு தரலாம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு சின்ன சம்ஸ் தான். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம சம்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.